கண்மணியோட சித்தப்பா போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கு முன்னாடி கண்மணி ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. அன்பு எதுவும் நினைக்காத நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு நேரா ஒரு வழக்கறிஞரை போய் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் சித்தப்பா விஷயத்தில் எவிடன்ஸோட பிடிச்சிருக்காங்க. அதை நம்ம எப்படி மறுச்சு சொல்ல முடியும்? ஸோ இதோட மாஸ்டர் பிளான் போட்டு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சார் இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. யாரோ திட்டமிட்டு பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான் அன்பு. அதில நான் மாற்று கருத்து எதுவும் சொல்லல. ஆனா, இவர் தான் அத எல்லாமே பண்ணுனாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சாட்சி சொல்லியிருக்கான். ஸோ, அவன் சாட்சி சொன்னது எவிடன்ஸ் வலுவா இருக்கு. அத நம்ம இல்லன்னு சொல்லணும். அவன நம்ம அடிச்சு துன்புறுத்தி ஒத்துக்கடா அப்படின்னு சொன்னோம்னா, யார் இத அவன் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா, அது கண்டிப்பா சட்டத்தில அதுக்கு இடம் இல்ல. இத நம்ம அவன அடிச்செல்லாம் கேட்க முடியாது. ஸோ, இதுக்கு அவன் சொல்றதும் பொய்யு. அவன் ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு சாட்சி அப்படின்றத சொல்றதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வலுவான எவிடன்ஸு அத காட்டிலும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ, நம்ம அத பண்ணுனோம்னா கண்டிப்பா கண்மணியோட சித்தப்பாவ நம்ம கூட்டு வந்துரலாம். ஆனா, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒருத்தவங்க வலுவா இருந்து கை நகர்த்துறாங்க அப்படின்னோனே, ஆமா சார் உண்மதான். அது வெண்ணிலா தான். வெண்ணிலா தவிர வேற யாருமே கிடையாது. எங்க ஹோட்டல்ல ஏற்கனவே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்க அவங்க தான். எங்க லைஃப்ல நிச்சயமா எங்கள அவங்களுக்கு பிடிக்காது. என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நெனச்சு, இப்போ வரைக்கும் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லவும், அப்ப என்ன பண்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்கட்ட இருந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் உங்கனால அவங்க வாயிலேருந்து ஏதாச்சும் கைப்பற்ற முடியுமா? அதாவது நான் தான் அத பண்ணுனேன் அப்படின்னு அவங்க சொல்ல வைக்கிற மாதிரி, அத நீங்க ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா, அது மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாரி ஏதாச்சும் ஒரு வலுவான எவிடன்ஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா சித்தப்பாவ வெளில எடுத்துறலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்றாங்க. அதுக்கிடையில வெண்ணிலா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அன்பையும் கண்மணியும் நம்ம வெளியேத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாங்க. இது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும். குடுங்க நான் கொண்டு வரேன்.